Good morning, students. I hope you all are doing well. In our previous class, we have seen the appearance of the zigzag. Okay, zigzag oda appearance பத்தி பார்த்தோமா? First, who bring the zigzag to Dr. Krishnan's house? யார் கொண்டு வந்தது? Mr. Vishnu. Sorry, Visu. Who is Visu? Somu's cook. சோமோட குக் தான் யாரு? விசு. விசு தான் ஜிக்ஸாக்கை வந்து எங்கே கொண்டு வர்றாருப்பா? டாக்டர் கிருஷ்ணனோட ஹவுஸுக்கு வந்து கொண்டு வர்றாரு. யாரை? ஜிக்ஸாக். சரியா? அப்போ தான் நம்ம வந்து நிறைய ஜிக்ஸாக்கோட அப்பியரன்ஸை பற்றி நிறையவே பார்த்தோம். அப்படி தானே? ஜிக்ஸாக் வந்து என்ன மாதிரியான ஒரு பேர்டு? வியர்டஸ்ட் பேர்ட், ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் வியர்டஸ்ட் லுக்கிங் பேர்டு அப்படின்னு பார்த்தோம். சரியா? டாக்டர் கிருஷ்ணனோட ஃபேமிலி இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேர்டை பார்த்ததே கிடையாது. They have never seen such a bird like zigzag in their whole life. சரியா? அவங்க இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் ஜிக்ஸாக் மாதிரின்னு ஒரு பேர்டை வந்து அவங்க பார்த்ததே இல்லை. அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருப்பாரு? இட்ஸ் பால்ட் ஹெட் வாஸ் ஃப்ரிங்க்டு வித் அ க்ரோன் ஆஃப் எ ஷாக்கிங் பிங்க் ஃபெதர்ஸ். அதோட தலையில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்? பிங்க் கலரில் ஃபெதர்ஸ், அந்த கிங்குக்கெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபெதர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். சரியா? அப்புறம் அதோட மற்ற பாடியோட பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜியஸ்ட் மட்டியஸ்ட் ப்ரௌன் அந்த கலரில் இருக்குன்னு பார்த்தோம், ப்ரௌன் கலரில் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் தென் சன்ஃப்ளவர் எல்லோ. அதோட பீக் பார்த்தீங்கன்னா என்ன கலர் இருக்கும்? சன்ஃப்ளவர் எல்லோ. அதோட ஐஸ் பார்த்தீங்கன்னா கோலா கலர்டு ஐஸ். சரியா? அண்ட் தென் அதோட அந்த பறவை பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு பறவை மாதிரி இல்லைன்னு பார்த்தோமா? அதுக்கிட்ட என்ன இருந்தது? ஹியூமன் லைக் கிரம்பினஸ். அதாவது ஹியூமனுக்கு எந்த அளவு ஒரு வஞ்சமான ஒரு கண் பார்வை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பார்வை யார்கிட்ட இருந்தது? ஜிக்ஸாக் கிட்ட வந்து இருந்தது. சரியா? அண்ட் தென் ஜிக்ஸாக் இவங்க கிட்டலாம் பேசிச்சா? அரவிந்த் கிட்டையும் மாயா கிட்டையும் பேசிச்சா? ஈவன் தோ இட் நோஸ் 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இட் டினைட் டு ஸ்பீக் டு எனி ஒன். அது வந்து யாருக்குமே பேச விரும்பலை. யாரு? ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னோம்? ஹி நோஸ் 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். சரியா? 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட யார்கிட்ட பேசிச்சானா? யாருக்குமே பேசலை. பட் மாயாவும் அரவிந்த் என்ன பண்ணுறாங்க? நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. யார்கிட்ட பேச? ஜிக்ஸாக் கிட்ட பேசணும், இல்லை ஜிக்ஸாக் எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னு. உடனே அரவிந்த் என்ன பண்ணுறாரு? ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு வேகமாக கிச்சன் உள்ள போயிட்டு என்ன எடுத்துகிட்டு வர்றாரு? பிளேட் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அதெல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? வேகமாக ஜிக்ஸாக் கிட்ட வந்து வைக்கிறாரு. ஒரு பசியால் தான் அது பேசாமல் இருக்குன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு? அரவிந்த் வந்து எடுத்து வந்து வைக்கிறாரு. ஜிக்ஸாக் ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டே இருந்து அது என்ன பண்ணுது? ஒரே ஒரு நட்டு, என்ன நட்டை? வால்நட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்குது? அந்த சீலிங் ஃபேன் இருக்கும்ல, அந்த சீலிங் ஃபேனோட விங்ஸ் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டாகவும் நட்ஸாகவும் என்ன பண்ணுது? எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேன் சீலிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஒன்று அதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கடைசியாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம் ஜிக்ஸாக்கு? கரெக்டாக அந்த கர்டன் ராடு இருக்கும்ல ஜன்னலில், அந்த கர்டன் ராடு மேலே தான் போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ணுதுன்றத இப்போ பார்க்கலாம். சரியா? கண்டினியூ பண்ணுற பாருங்க. Just wait till Zigzag settles down in this new home, then you can have a great time listening to him. Visu before left the house. இந்த வீட்டை விட்டு விசு போகிறதுக்கு முன்னாடி யாரை? ஜிக்ஸாக்கை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்கிறார். சரியா? ஜிக்ஸாக் வந்து வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்மளே கூட ஒரு புது இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளால உடனே போனோம் நார்மலாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிளாஸுக்கு வராங்க, சரியா? அவங்க உடனே வந்தோடனே நார்மலாக இருக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. சரியா? உங்களாலையும் இருக்க முடியுமா? கண்டிப்பாக நம்ம போனால் கூட நம்மளால இருக்க முடியாது. இந்த சேம் லைக் யார்? ஜிக்ஸாக். இவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது. சரியா? சைலண்ட்டாகவே இருக்குது. அதுக்கு வந்து 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சாலுமே அது என்ன பண்ணுது? சைலண்ட்டாக தான் இருக்குது. சரியா? ஸோ வெயிட் பண்ண சொல்கிறார். யார்? விசு. வெயிட் பண்ணுங்க. Zigzag settle down in this new home, then you can have a great time listening to him. நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது? இந்த ஜிக்ஸாக் ரொம்ப அற்புதமான ஒரு பறவையாக இருக்கும். சரியா? அது வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வேல்யூபிளாக மாற்றும் அப்படின்னு யார் சொல்கிறது? மிஸ்டர் விசு. சரியா? As it happened, the children did not have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. பட் ஆனால் குழந்தைங்களால அது வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா? குழந்தைங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சுறுசுறுப்பாக அவசரமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாயாவும் மாயா அண்டு அரவிந்த் ரெண்டு பேருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க யார் கூட பேசுறதுக்கு?
ஜிக்ஸாக் கூட பேசுறது. அவங்களுக்கு அந்த 10 மினிட்ஸ்ன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாங் பீரியட் மாதிரி இருக்கு. குழந்தைங்க யூஸ்வலாக அந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்களா? ஒரு பொருளே நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க, குழந்தைங்க அப்படியே அமைதியாக இருந்தால் இருக்குமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம், அப்படி தானே? உடனே அது என்னன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி, அதை பற்றி யோசிக்காமல் இருக்கவே மாட்டோம். அது என்னன்னு சொல்லி பிரித்து பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் ஜிக்ஸாக் பேசுன்னு சொல்லிட்டாங்க, பாடுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படின்றத அரவிந்தும் மாயாவுக்கும் ஒரே அப்படியே தலை வெடிக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம அதை பேச வைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாரு, ஒரு விசு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க அதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் ஆனால் அந்த 10 மினிட்ஸ் இவங்களால கொஞ்ச நேரம்னு பொறுக்கவே முடியல பாரு. For as soon as Visu left, Zigzag still perched on the curtain rod. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. யாரு? விசு வந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டார். யாரோட வீட்டில இருந்து? டாக்டர் கிருஷ்ணனோட வீட்டில இருந்து போயிட்டார். இப்போ உடனே அது யாரு ஜிக்ஸாக் பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா கிடையாது. இன்னமும் அது என்ன பண்ணுது? ஸ்டில் பர்ச்சிங் ஆன் த கர்டைன் ராட். அந்த கர்டைன் ராட் இருக்குல்ல, அது மேலேயே தான் இன்னமும் யாரு ஜிக்ஸாக் வந்து அது மேலேயே சைலண்டாக உட்காந்துருக்கு. சைலண்டாக உட்காந்துருந்தா நம்ம எல்லாருக்கும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருமா? அதே தான் நடக்குது பாருங்க. Still perched on the curtain rod, went off to sleep, and the moment he felt asleep, he began to snore. கொஞ்ச நேரம் அது சைலண்டாக இருந்துட்டு உடனே என்ன ஆகுது? தூங்க ஆரம்பிச்சுது. தூங்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக கொரட்டை சவுண்டு தான். இட் பிகன்ஸ் டு ஸ்னோர். இது அமைதியாக, அதாவது எப்பயுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பறவை தான் இது ஜிக்ஸாக். சரியா? அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோடனே அதுக்கு என்ன ஆயிடுது? தூக்கம் வந்துடுது. அப்படியே அந்த கர்டன் ராட் மேலே உட்காந்துட்டு அது என்ன பண்ணுது? தூங்கவும் ஆரம்பிக்குது. யார்? அரவிந்தும் மாயாவும் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எப்படியாவது நம்ம ஜிக்ஸாக் கூட பேசணும், இல்லை ஜிக்ஸாக்கை பேச வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தான் யார் இருக்காங்க? அரவிந்த் அண்ட் மாயா. விசு என்ன சொல்லிட்டு போகிறாரு? ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க, அவன் ஒரு நார்மலான மூடுக்கு வந்துடுவார். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜிக்ஸாக் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் ஆனால் இவங்க 2 பேரால் வெயிட் பண்ணவே முடியல. ஜிக்ஸாக் என்ன ஆயிடுச்சு? ராட் மேலே உட்காந்துட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிச்சு. இட் பிகன்ஸ் டு ஸ்னோர். அண்ட் வாட் அ ஸ்னோர் இட் வாஸ். Gories. It begins as a soft grumbly sort of a rumble, much like that which the stomach of the mildly hungry dinosaur. யார மாதிரி இருக்கான்? ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இந்த ரொம்ப பசியோடு இருக்கக்கூடிய டைனோசர். நம்ம டைனோசர்லாம் இதெல்லாம் பார்த்துருப்போம், மூவிலெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த டைனோசர் பசியாக இருக்கும்போது எப்படி கத்துமோ அந்த மாதிரி யாரோடது இருக்குது? இந்த ஜிக்ஸாக்கோட ஸ்னோர் இருக்குது. அதோட கொரட்டை சவுண்டே எப்படி இருக்கான்? ரொம்ப பசியோடு இருக்கக்கூடிய டைனோசரோட கொரட்டை சவுண்டு மாதிரி இருக்கும். டைனோசரோட சவுண்டு மாதிரி இருக்கு. யாரோட கொரட்டை சவுண்டு? ஜிக்ஸாக்கோட கொரட்டை சவுண்டு. சரியா? He began to snore, and what a snore it was. Gories. It begins as a soft grumble, sort of rumble, which like that which the stomach, much like that which the stomach of the mildly hungry dinosaur might have made. ஒரு பசியோடு இருக்கிற டைனோசர் எப்படி கத்துமோ அந்த மாதிரி யாருக்கு? ஜிக்ஸாக்கோட ஸ்னோர் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறார். சரியா? தென் இட் grew louder and louder and louder. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜிக்ஸாக்கோட ஸ்னோரிங் சவுண்ட் எப்படி ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டாகவே போயிட்டே இருக்கு. நம்ம அது புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க பாரு. லவுடர், லவுடர் அண்ட் லவுடர். அதோட அந்த லெட்டர்ஸோட டிஃப்ரென்ஸே இருக்குது பார்த்தீங்களா? அந்த போல்டான லெட்டர்ஸில் லவுடர் கொடுக்குறது வந்து சவுண்ட் அதிகமாக இருந்தத அப்படி லவுடராக ஒரு பெரிய லெட்டராக கொடுத்துருக்காங்க. சரியா? Until it sounded as if a herd of elephants with cold was trumpeting angrily in the room. இது போக போக எப்படி மாறுது? ஒரு பெரிய யானை கூட்டமே சேர்ந்து வந்து கத்துனா எப்படி இருக்கும் சவுண்டு? அந்த மாதிரி ஒரு சவுண்டாக மாறுது. எது? வீட்டு உள்ள. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்னோரிங் சவுண்ட் ஆரம்பிக்கும் போது யார மாதிரி இருக்குன்னு சொன்னோம்? ஏ ஹங்க்ரி டைனோசர். சரியா? ஒரு ரொம்பவே பசியோடு இருக்கிற டைனோசரோட மைல்டான ஒரு சவுண்டு மாதிரி இருக்குன்னு சொன்னோமா? அப்புறம் போக போக அதோட சவுண்ட் எப்படி மாறுது? ஒரு கூட்டமாக ஒரு எலஃபண்ட் வந்தால் எந்த மாதிரி ஒரு சத்தம் வருமோ அந்த அளவுக்கு வந்து இதோட கொரட்டை சவுண்ட் வந்து மாறிட்டே இருக்கு. சரியா? Zigzag's snore pounded their eardrums till their head ached. இந்த ஜிக்ஸாக்கோட சவுண்ட் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு சவுண்டெல்லாம் கிடையாது. சரியா?
அதோட சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு ஒரு சின்ன ஒரு சவுண்டாக இருக்கட்டும், நம்ம அது ரொம்ப நேரம் கேட்டே இருந்து நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல, ஆமாம் தானே? ஸோ அதே மாதிரி தான் யார் இந்த ஜிக்ஸாக்கோட ஸ்னோரிங் சவுண்ட் வந்து ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்கு. இவங்களுக்கும் ரொம்ப வீட்டுள்ள இருக்கிற எல்லாருக்குமே என்ன ஆகுது, ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. ஒரே சமயம் ரிப்பீட்டடாக நம்மளால கேட்டே இருக்க முடியாது இல்லை. ஸோ அது மாதிரி ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குன்னா இவங்களோட இயர் ட்ரம்ஸ் உள்ள காது உள்ள இருக்கும்ல, அந்த இயர் ட்ரம்ஸே பாதிக்கிற அளவுக்கு இவங்களோட சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. எதோட சவுண்டு? ஜிக்ஸாக்கோட ஸ்னோரிங் சவுண்ட். இன் வைன் டிட் தே ட்ரை டு வேக் அப் த ஸ்னோரிங் பேர்ட். இதுக்கு நடுவில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிக்ஸாக்கை வந்து எப்படியாச்சும் எழுப்பணும். ஏன் எழுப்பணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா அவங்களால அந்த ஸ்னோரிங் சவுண்டை வந்து கேட்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்து இது வரைக்கும் அவங்க கேட்டதும் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ண நினைக்கிறாங்க, ஜிக்ஸாக்கை எப்படியாவது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி எழுப்புன்னு நினைக்கிறாங்க. இதை யார் அதிகமாக முன்னெடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அரவிந்தும் மாயாவும் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுத்து வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. 21 languages here he has supposed to know, snowed Mrs. கிருஷ்ணன். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பாரு என்ன கிண்டல் பண்ணுறாங்க பாருங்க. அந்த ஜிக்ஸாக் வந்து என்ன ஒரு 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் போட்டு சொன்னீங்கல்ல, அது 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் அது என்ன வெறும் ஸ்னோரிங் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்னோரிங் பண்ணுறதையே, அதாவது கொரட்டை விடுறதையே 21 லாங்குவேஜாக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டலும் பண்ணியிருப்பாங்க. சரியா? And then snorted Mrs. Krishnan, yet this bird chooses to communicate only in, அவங்க பாருங்க அந்த லாங்குவேஜ் எல்லாம் எப்படி கிண்டல் பண்ணுறாங்க பாருங்க. ஸ்னோரிஷ், ஸ்னோசி, ஸ்னோரியன், ஸ்னோரிஹிலி, ஸ்னோரிலா, ஸ்னோரிலு, இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் மட்டும்தான் யாருக்கு தெரியுமா, ஜிக்ஸாக்கு தெரியுமா? அதாவது கொரட்டையில் வரக்கூடிய அந்த சவுண்டு மட்டும்தான் தெரியுமான்னு சொல்லி அந்த ஸ்னோரிங்கிற வேர்டில் இருந்தே இத்தனை லாங்குவேஜஸ் வந்து உருவாக்கி அவங்களா கிண்டல் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜஸ்லாம் இல்லை தான், சரியா? இருந்தாலும் இந்த லாங்குவேஜ் மட்டும்தான் யாருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க, ஜிக்ஸாக் வந்து தெரியும் போல் அப்படின்னு நினச்சி கிண்டல் பண்ணுறாங்க பாருங்க. ஐ தாட் இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட் தட் பேர்ட்ஸ் couldn't snore, said மாயா. மாயா என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. சரியா? எது? பேர்டு வந்து ஸ்னோரிங், பேர்டு வந்து கொரட்டை விடுறதுன்றது ரொம்பவே அபூர்வமான ஒன்று. அதெல்லாம் வந்து நடக்காது, எப்பயாவது ஒரு டைம் தான் நடக்கும். சயின்டிஃபிக்காக அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறது? முக்கியமாக அது கொரட்டை விடவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? மாயா ட்ரைங் டு ஸ்குவாட் வாட்டர் ஃப்ரம் a small water pistol at zigzag to work up him and wetting most of the curtains, the walls and a sofa instead. யார இந்த ஜிக்ஸாக் எழுப்புறதுக்காக மாயா என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு வாட்டர் கன். நம்மள சின்ன வயசுல விளையாடுவோம்ல, தண்ணி நிரப்பி பக்கத்துல பிரதர்ஸ் மேல அடிக்கிறது, சிஸ்டர் மேல அடிக்கிறது, அந்த மாதிரி தண்ணிக்கு வாட்டர் கன் வச்சு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாட்டர் கன் எடுத்து மாயா என்ன பண்ணுறாங்க, அதில் ஃபுல்லாக வாட்டர் குடிச்சு எப்படியாவது யாரை, ஜிக்ஸாக்கை வந்து எழுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே தண்ணி அடிக்கிறாங்க. யார் மேலே? ஜிக்ஸாக்ன்ற அந்த பேர்ட் மேலே வந்து தண்ணி அடிக்கிறாங்க. ஆனால் இவங்க அடிக்கிற தண்ணி ஃபுல்லாக ஜிக்ஸாக் மேலே தான் பட்டுச்சா அப்படின்னா கிடையாது. சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஷி வெட்டட், என்ன எதெல்லாம் வெட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஷி வாஸ் வெட்டிங் மோஸ்ட் ஆஃப் த கர்டைன்ஸ், த வால்ஸ் அண்ட் த சோஃபா இன்ஸ்டீட். இவங்க அடித்த தண்ணி எல்லாமே எது மேலே மட்டும் வந்துருக்கு? சோஃபா மேலே, கர்டைன்ஸ் இதை மட்டும்தான், வால்ஸ் இது மட்டும்தான் அவங்க ஃபுல்லாக நினச்சிருக்காங்க. ஆனால் ஜிக்ஸாக்கு அதனால் எதுவுமே டிஸ்டர்பே ஆகல. ஜிக்ஸாக் வாஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. அண்ட் தென் African wish daughters birds don't obey scientific rules. Aravind was annoyed that his best imitations. உடனே யார் வந்து ஜாயின் பண்ணுறா? அரவிந்த் ஜாயின் பண்ணிட்டு ஆஃப்ரிக்கன் விச் டாட்டர் இருக்காங்கல்ல, அவங்க வளர்த்த பறவைகள் எதுவுமே எதால் டிஸ்டர்ப் ஆகாது, தண்ணியால் டிஸ்டர்பே பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா? அரவிந்த் சொல்கிறான். இப்போ ஹி வாஸ் ட்ரைங் ஹிஸ் பெஸ்ட். என்ன பண்ணுறாரு பாருங்க, யார் பண்ண போகிறாரு பார்த்தீங்கன்னா, Aravind was annoyed that his best imitations of a raging lion, a hungry hyena, and a ferocious dog had failed to draw zigzags out of his deep slumber. அதாவது ரொம்பவே
நல்லா தூங்கிட்டு இருக்குல்ல, கொரட்டை விட்டு தூங்குற அந்த யாரு ஜிக்ஸாக்கை வந்து எழுப்ப அரவிந்த் வந்து நிறைய இமிட்டேஷன்ஸ் வந்து பண்றாரு. he was imitating like a ferocious dogs, hyena, சரி இந்த மாதிரியான அனிமல்ஸ் மாதிரிலாம் கத்துறாரு. யார் கத்துறது? who was imitating like that? அரவிந்த். அரவிந்த் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி இமிட்டேட் வந்து பண்றாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இமிட்டேட் பண்ணி என்ன பண்ண நினைக்கிறாங்க? வாட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் தட்? அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களோட மோட்டிவ் வந்து என்ன? அவங்களோட ஒரே நோக்கம் வந்து ஜிக்ஸாக்கை எழுப்பணும். தட் வாஸ் த ஒன்லி மோட்டிவ். சரியா? ஸோ அதுக்காக தே ஆர் ட்ரைங் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். மாயா ட்ரைங் டு வெட்டிங் த ஜிக்ஸாக் அண்ட் அரவிந்த் வாஸ் இமிட்டேட்டிங் லைக் அ அனிமல்ஸ். சரியா? அரவிந்த் வந்து அனிமல்ஸ் மாதிரி இமிட்டேட் பண்ணி யாரை எழுப்புன்னு நினைக்கிறான்? ஜிக்ஸாக். சரியா? அண்ட் தென் மாயா அந்த வாட்டர் கண்ணை வச்சு யார் மேலே? ஜிக்ஸாக் மேலே வாட்டர் அடித்து எப்படியாவது நம்ம வந்து எழுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? தே ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் த ஸ்னோரிங் சவுண்ட். அந்த ஸ்னோரிங் சவுண்ட், கொரட்டை சவுண்ட்லேருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டான். இந்த ஒர்க்கே எல்லாமே யார் பண்ணுறா? மாயா அண்ட் அரவிந்த் வந்து பண்ணுறாங்க. சரியா? Now he tried his loudest, most frightening quiet call. அதாவது ரொம்பவே அச்சுறுத்தக்கூடிய, அதாவது ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஓநாய்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஓநாய்களோட சவுண்டெல்லாம் கூட யார் போடுறா? ஜிக்ஸாக். சாரிம்மா, யார் போடுறதுனா அரவிந்த். சரியா? இவர் தான் அனிமல்ஸ் மாதிரி இமிட்டேட் பண்ணுறாரு. அடுத்து ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஓநாய் மாதிரியும் கத்துறாரு. இதெல்லாம் வந்து ஜிக்ஸாக்கை டிஸ்டர்ப் பண்ணிச்சா? அது வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சரியா? ஜிக்ஸாக் அவர் பாட்டுக்கும் சைலண்டாக நல்லா தூங்குறாரு. he was peacefully sleeping on where? sleeping on the curtain rod. சரியா? அவர் curtain rod மேலே உட்காந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. but zigzag slept on undisturbed and snored on. என்ன பண்ண, இதெல்லாமே யார் கண்டுக்கவே இல்லை. ஜிக்ஸாக் வந்து எதையுமே கண்டுக்கல. மாயாவும் ட்ரை பண்ணா, அரவிந்தும் ட்ரை பண்ணா, எதையுமே கண்டுக்காம என்ன பண்றாரு அவரு? அவங்க பாட்டு ஸ்லீப்பிங்கை வந்து கண்டினியூ பண்றாரு. அண்ட் தென் இன் டோட்டல் டெஸ்பயர் at their failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from the Mrs. Krishnan's studio where Zigzag was creating the terrible din. அதாவது ரொம்பவே இந்த இரிட்டேட்டிங்கான ஒரு சவுண்டை வந்து எங்கே வச்சிருக்கு? மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட அவங்களோட கேபின் இருக்கும்ல, அவங்க பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல தான் இந்த சவுண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ இவங்க வந்து யார்? மாயா அண்ட் அரவிந்த் ட்ரைங் டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங். அதாவது எப்படியாவது நம்ம ஜிக்ஸாக் வந்து ஸ்னோர் பண்ணுறதையாவது நம்ம குறைச்சிடணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதையாவது கட் பண்ணணும். எழுப்ப தான் முடியல, அது குறைட்டு வர்ற சவுண்டையாவது நம்ம குறைக்கணும்னு யோசிச்சாங்கல்ல. ஆனால் இவங்க எதில் போய் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ரூமை விட்டே வெளியே போயிடுறாங்க. எந்த ரூமை விட்டு? அவங்க இருந்து அந்த ரூமை விட்டே வெளியில் போயிட்டு வேற ரூமுக்கு போயிடுறாங்க. அப்பயாவது கொஞ்சம் சவுண்ட் வந்து குறையும்ல. ஸோ தே வென்ட் டு அனதர் ரூம் where Zigzag was creating the terrible din. Mrs. Krishnan was just unraveling a roll of a cotton wool to stuff in her ears. உடனே என்ன பண்ணுறாங்க? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து அந்த கர்டன்ஸ் ரோலில் இருந்து கொஞ்சம் பஞ்சை வந்து எடுக்கிறாங்க. கொஞ்சம் பஞ்சு எடுத்து என்ன பண்ணுறாங்க? அவங்களோட காதில் வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? நம்ம எப்போ யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணுவோம்? ரொம்பவே சவுண்டாக இருக்குது அப்படின்னு தான் பண்ணுவோம். ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுமே என்ன பண்ணுறாங்க? ரொம்பவே இந்த சத்தத்தெல்லாம் தாங்க முடியாமல், நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த சவுண்ட் அப்படியே இயர் ட்ரம்மில் போய் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொன்னோமா. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க? காதில் காட்டனை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. wool the stuff in her ears. When they heard their maid Lakshmi shaking as if she had been electrocuted. யார் இப்போ ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஆள் வந்து கத்துறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேர் மெய்டு. அவங்க உள்ளே வந்த உடனே அப்படியே ஏதோ பெரிய ஷாக் அடித்த மாதிரி யார் கத்துறது? லக்ஷ்மி வந்து கத்துறாங்க. ஏன் அவங்க அப்படி கத்துறாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். சரியா? நம்ம இப்போ வந்து அப்படியே இந்த ஒரு கிளாஸ் அப்படியே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? விசு லெஃப்ட் த ஹவுஸ் பட் ஜிக்ஸாக் perched on the curtain rod. யார்? விசு வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார். இந்த ஜிக்ஸாக் வந்து ஏதாச்சும் பேசிச்சா அப்படின்னா யாருடையுமே பேசலை. ஜிக்ஸாக் perched on the curtain rod. அந்த curtain rod பிடிச்சிக்கிட்டு அது அப்படியே தான் நின்றுட்டு இருக்கு. சரியா? the moment he fall asleep he begins to snore. யாரு? ஜிக்ஸாக் ஒரு அப்படியே தூங்க ஆரம்பிச்சு அடுத்த நொடியே என்ன பண்ணுது? ஸ்னோரிங், கொரட்டை போட ஆரம்பிக்குது. சரியா? ஸ்னோர் பவுண்டட் their eardrum still their head ached. உடனே அதோட சவுண்ட் இருக்கு தெரியுமா? அதோட ஸ்னோரிங் சவுண்டு நம்ம நிறைய விதமாக சொன்னோம்.
டைனோசரோட ஒரு ரொம்ப பசியோடு இருக்கக்கூடிய டைனோசர் அடி வயத்துல ஒரு சவுண்ட் வரும்ல அந்த சவுண்டு மாதிரின்னு சொன்னோம். அப்புறம் இந்த எலஃபென்ட்லாம் கூட்டமாக வந்தால் ஒரு சவுண்ட் வரும்ல அந்த சவுண்டுன்னு சொன்னோம். சரியா? ஸோ இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாமே எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? தே ஆர் கம்பேரிங் திஸ் சவுண்ட்ஸ் டு எது? ஜிக்ஸாக்கோட ஸ்னோர் கூட. சரியா? ஜிக்ஸாக் கொரட்ட சவுண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் யார்? அரவிந்த் அண்ட் மாயா ட்ரைங் டு வேக் அப் த பேர்ட். யார்? ஜிக்ஸாக்கை வந்து எழுப்ப வந்து என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. யார் மிமிக்ரிலாம் பண்ணுறது? இமிட்டேட்டிங் வந்து அரவிந்த் வந்து பண்ணுறாரு. அனிமல்ஸோட சவுண்ட்ஸ் மாதிரிலாம் இமிட்டேட் பண்ணுறாங்க. மாயா ஷி யூசஸ் வாட்டர் கன் டு வேக் அப் ஜிக்ஸாக். அவங்க என்ன பண்ணுறாங்க? வாட்டர் கன் யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம ஜிக்ஸாக் எழுப்பணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் லக்ஷ்மி ஷோக்கிங் ஆஸ் இஃப் ஷி ஹேட் பீன் எலக்ட்ரோக்யூட்டட். இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? இந்த ரூமை விட்டு வேற ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போதான் யார்? லக்ஷ்மி மெய்டு வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க அப்படியே திடீர்னு ஒரு ஷாக் அடித்த மாதிரி கத்துறாங்க. அது மேபி சந்தோஷமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சரியா? அவங்க ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி கத்துறாங்க. இவங்க எல்லாரும் வந்து வேற ஒரு ரூம்ல இருக்காங்க. அப்படியே இவங்களுமே என்ன பண்றாங்க? பயந்துட்டு ஓடி வராங்க. இது என்ன நடக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.